இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் சத்திய நேர நிகழ்ச்சிகளே உங்களை பார்ப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரங்களில் நாம் ஹீலிங்கை பற்றி, அதாவது சுகமாகுதலை குறித்து அடைய காரியங்களை படித்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்திலும் சுகமாக்குதலின் சில விதிகளை வேதத்திலிருந்து படித்து கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த பாடத்தை நம்ம ஜனங்களுக்கு டீச் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, சுகமாகுதலை குறித்து அவங்களுக்கு அநேகருக்கு தெரிகிறதில்லை. அதனால தான் இந்த மாதிரி காரியங்களை நம்ம திரும்ப திரும்ப ஜனங்களுக்கு டீச் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த நாளில் என்ன கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்திரியே உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக்கிடுவது என்கிற காரியத்தை பார்த்தோம். அதாவது நம்முடைய விருப்பம் இதில் ரொம்ப முக்கியமானது. சுகமாகுதல், நாம் நல்லா இருக்கணும், இந்த பூமியில் வாழ்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இங்கே இந்த கானானிய ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் நம்ம மத்தேயு 15:28 இருக்குது. ஸ்திரியே உன் விசுவாசத்தின்படி, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. ஸோ ஆரோக்கியமாக இருக்கிறது, நம்ம சுகமாக இருக்கிறது முதல்ல நமக்கு ஒரு விருப்பமாக இருக்கணும். நம்ம மைண்டில் எப்படி ஆகுது அப்படின்னா, நாம் உலக மனிதர்களை போல் நம்ம மைண்டுக்குள்ளே கொண்டு வரோம். அப்படி கிடையாது. நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிருக்கலாம், உங்களுக்கு 55 அல்லது 60 வயசு ஆகலாம், 80 வயசே ஆகலாம். நீங்கள் வேறு, உங்கள் கேட்டகரியே நீங்கள் வேறு. நீங்கள் தேவனுடைய பிள்ளை, நீங்கள் ஒரு புது சிருஷ்டி, நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள், உங்கள் டிஎன்ஏ வேறு. இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் திரும்ப திரும்ப வரணும். உங்களுக்கு பைபிளில் என்ன போட்டிருக்கோ அதுதான் உங்களுக்கு உரியது. பைபிளில் என்ன எழுதியிருக்கோ, ஆபிரகாமின் உடன்படிக்கைக்கு நான் சொந்தக்காரன், புதிய உடன்படிக்கைக்கு நான் சொந்தக்காரன். ஆபிரகாம் மனைவி 127 வயது வரை உயிரோடு இருந்தால், இதெல்லாம் உங்கள் மைண்டை ரினுவல் பண்ணணும். அந்த கவனன்ட்டு வேலை பார்த்துச்சு. ஸோ திரும்ப 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 உங்கள் மைண்டில் நீங்கள் நல்லா இருக்கணும்னு முதல்ல நீங்கள் விரும்புங்க. ஆண்டவர் ஏற்கனவே விரும்பிட்டார். அவர் விரும்ப போய் தான் நம்மளை என்ன செய்கிறாரு, படைக்கிறாரு. நம்ம டிஃபால்ட் ஆனால் கூட திரும்ப இயேசு கிறிஸ்து அனுப்பி ரொம்ப தெளிவாக எழுதி வச்சுருக்கார். மத்தேயு 8:17 அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். இதுக்கு மேலே என்ன தெளிவு வேணும்? பேதுரு அதை குறித்து எழுதும்போது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரர்களை ஸ்திரப்படுத்து. நீங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய விருப்பங்கிறது ரொம்ப முக்கியம். நாம் சுகமாக இருக்க விரும்புகிறார். அநேக காரியங்களை நாம் படித்தோம். இந்த நாளில் அடுத்த ஒரு விதியை நாம் படிக்க இருக்கிறோம். மார்க்கு 9ஆம் அதிகாரம் 24வது வசனம். வேத புத்தகத்தை நீங்கள் உங்களோடு திருப்பி பாருங்கள். மார்க்கு 9:24. உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். இங்கே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். ஒரு தகப்பன் தான் மகனை சுகமாக்கும்படி இங்கே கொண்டு வந்துட்டார். ஆனால் சீடர்களால் அது முடியல. இந்த கான்டெக்சுவலை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா 14வது வசனம். பின்பு அவர் சீசரிடத்தில் வந்தபோது அவர்களை சுற்றி திரளான ஜனங்கள் நிற்கிறதையும் அருளோடு வேதபாரகர் தர்க்கிருக்கிறதையும் கண்டார். ஜனங்கள் எல்லாரும் அவரை கண்டவுடனே மிகவும் ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து அவருக்கு வந்தனம் செய்தார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் வேதபாரகரை நோக்கி, நீங்கள் இவர்களோடு கூட எண்ணத்தை குறித்து தர்க்கம் பண்ணீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது
அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீசரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிட்டு என்றான். ஒரு பிரயோத்திரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியை, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலக்களித்து அவனை தரையிலே விழுந்து நுரைதள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிட்டு என்று கேட்டார். அதற்கு அவன், சிறுவயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது என்றான். இவனை கொல்லும்படி அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரும் தள்ளிட்டு, நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடுகிறது இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியை இவனிடம் விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினான். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்துப்போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாய் செத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். வீட்டில் அவர் பிரவேசித்த போது அவருடைய சீசர்கள் அதை துரத்திவிட, எங்களால் ஏன் கூடாமல் போயிட்டு என்று அவரிடத்தில் தடித்து கேட்டார்கள். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் என்று வேறு மற்ற எந்த விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். இந்த சம்பவத்தை வச்சு நம்ம பொதுவாக என்ன பிரசங்கம் கேட்கும் அப்படின்னா, எப்படி பிசாசெல்லாம் நம்ம துரத்தணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் என்று வேறு எதுலேயும் புறப்பட்டு போகாது அப்படிங்கிறத நம்ம இங்கே இதை வச்சு நம்ம அப்படி பிரசங்களை கேட்குறோம். ஆனால் நீங்கள் இந்த வசனத்தை, இந்த மேட்ரை மத்தேயு எப்படி டீல் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரியா? அங்கே அவர் டீல் எப்படி பண்ணுவார் அப்படின்னா, உங்கள் அவிசுவாசத்தினால தான் போகலை அப்படிம்பார். ஏன் ஆண்டவரே போகலை அப்படின்னா, உங்களுடைய அவிசுவாசத்தினால அப்படிம்பார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஃபெய்த் லெவல் இன்க்ரீஸ் ஆக வேண்டியிருக்கு. இப்போ இதில் இன்னொரு மேட்டரை நான் உங்களுக்கு இந்த கான்டெக்சுவல் இன்டர்பிரிட்டேஷன், அதாவது பைபிளை சூழமைவில் விளக்கம் சொல்லும்போது அது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிகாரம் மார்க் 9:14 பின்பு அவர் சீசரிடத்தில் வந்தார். அப்போ அதுக்கு மேலே ஒரு மேட்டர் நடந்திருக்கு. கீழே 12ல் 3 போன 9 சீடரில் கீழே விட்டுட்டு மேலே 3 பேர்கிட்ட போயிட்டார். எங்கே போகிறாரு? 2ஆம் வசனம் 9:2. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானை அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டி போட்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். சரியா? ஸோ டிரான்ஸ்பிகரேஷன் ஆகிருந்தார். கீழே 12ல் 9 போன 3, மேலே 3, கீழே 9. இவன் அந்த 9 பேரும் கீழே உட்காந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா 14ஆம் வசனம் மேலே அவர் டிரான்ஸ்பிகரேஷன் ஆகிறாரு. அது பேதருக்கு புரியல. பேதருக்கு ஒரு விளக்கம் சொல்லிவிட்டு அவர் கீழே வர்றாரு. அப்படி வந்துட்டு இருக்கும்போது தான் இந்த சம்பவம் நடக்குது. இப்போ இவங்களுக்குள்ளே என்ன இருந்திருக்குன்னா, எப்போ பார்த்தாலும் இந்த 3 பேர் கூடயே இவர் சுற்றுறாரு, எங்களை கழிச்சு விட்டுருந்தாருண்டு அந்த 9 பேருக்குள்ளே ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பொறாமை, ஒரு எரிச்சல். அதனால் ஃபெய்த்தே ஆக்டிவேஷனுக்கு வரல அவங்களுக்கு. அங்கே பிசாசு பிடிச்ச பையனை கொண்டு வரும்போது இவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை. அதனால தான் ஆண்டவர் அவங்கள சத்தம் போடுறார், எது வரைக்கும் நான் அவங்ககிட்ட பொறுமையாக இருப்பேன் அப்படின்ட்டு. அப்போ ஹீலிங்கில் இன்னொரு விதியை நம்ம இங்கே கண்டுபிடிக்கிறோம். என்ன விதி அப்படின்னா, நம்முடைய அவிசுவாசத்தை குறைப்பதற்கான முயற்சிகளிலே நாம் ஈடுபட வேண்டும். ஃபாஸ்டிங் பண்ணுறோம், ஜெபத்தில் தரித்திருக்கிறோம். அதனுடைய இன்சைடு என்ன தான் இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஹார்ட்டு ஹீல் ஆகும். அங்கே எந்த முறுமுறுப்புக்கும் பொறாமைக்கும் வைத்தறிச்சலுக்கும் அங்கே இடம் இருக்கக்கூடாது. எங்கள் சீடர்கள் அதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஏசு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு.
உங்கள் அவிசுவாசத்தில் தானா. அப்போ நீங்கள் இதை எப்படி குறைக்கணும்னா, தனித்து ஆண்டவர்கிட்ட ரெஃப்ரெஷ் ஆகும்போது தான், ஒரு நேரம் சாப்பாடு அல்லது 2 நேரம் சாப்பாடை கட் பண்ணி தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே வரும்போது தான் நம்முடைய காட்டு கீழாகும். நம்முடைய வயிற்றெரிச்சல், நம்முடைய எரிச்சல், கோபம், கசப்பை ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுவார். நம்ம மற்றவங்களை நியாயம் தீர்க்கிறது. அதனால தான் இயேசு கிறிஸ்து இவங்களெல்லாம் விட்டுட்டு அடிக்கடி என்ன பண்ணுறாருன்னா, தனித்து போய் தேவ சமூகத்தில் உட்கார்றார். பிதா என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் தான் செய்கிறார். அந்த ஒரு கனெக்டிவிட்டிக்கு நாம் வரணுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் நல்ல ஊழியம் செய்கிறவங்களாக இருக்கலாம், அல்லது ஆண்டவருக்காக உங்களை அர்ப்பணித்து மிஷினரியாக வந்தவங்களாக இருக்கலாம், அல்லது ஆண்டவர் தான் எனக்கு எல்லாண்டு விட்டுட்டு வந்தவங்களாக இருக்கலாம், சீடர்களைப் போல. உங்களை ஆண்டவர் இந்த ஒரு காலகட்டத்தில் இந்தியாவின் மோசமான ஒரு நிலைண்டு நம்ம எண்ணிக்கொண்டிருக்கோம்ல, அதான் தவறு. இந்த காலகட்டத்தில் ஒரு பவர்ஃபுல் விட்னஸாக ஆண்டவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களிடத்திலிருந்து வெளியே வரணுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். அது எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னா, உங்கள் ஹார்ட் ஹீல் ஆகும்போது. அந்த ஹார்ட் ஹீலிங் உங்கள் அவிசுவாசத்தை அப்படியே குறைச்சி விசுவாசத்தை அது இன்க்ரீஸ் பண்ணும். மறந்துடவே கூடாது. ஸோ தேவன் நம்மளை நேசிக்கிறார், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நாம் அவரை நேசிக்கிறோமா, நம்மளை நேசிக்கிற மாதிரி பிறரை நேசிக்கிறோமாங்கிறதுக்காக தான் அந்த தனி ஜெபம், பாஸ்டிங்கு, ப்ரேயர்லாம். இதை மறந்துடக்கூடாது. நான் பாஸ்டிங் பண்ணிட்டேன், அது பண்ணிட்டேன், அதனால் இது நடக்குங்கிறது நம்மளை ஏமாற்றிக்கிடுறது. இதில் எது லிங்க் ஆகும் அப்படின்னா, இதுக்கு அப்படியே அடுத்த விதி ஒன்று லிங்க் ஆகும். 1 யோவான் 4:8. இந்த அவிசுவாசம் குறையிறது, இந்த முறுமுறுப்பு குறையிறதுக்கு அங்கே இது அடுத்தது. 1 யோவான் 4:8. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ அந்த பாசியம் பண்ணி ஜெபிக்கும்போது இந்த மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வரணும். என் ஹார்ட் தேவனோடு கனெக்டட் ஆகிருக்கா, லவ்வில் ஆப்ரேட் ஆகிறேன்னா. ஏன்னா லவ்வில் ஆப்ரேட் ஆகினா தான் உங்கள்கிட்ட ஜீவன் உண்டாகும். அந்த ஜீவன் வரும்போது மரணத்தை விழுங்கிடும். அது அவிசுவாசமோ அல்லது வியாதியோ பற்றாக்குறையோ அவ்வளவு விழுங்கி தள்ளிடும். 9 பார்த்தீங்கன்னா, 1 யோவான் 4:9. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு, அதை நல்லா அண்டர்லைன் பண்ணிடு. இயேசு கிறிஸ்துவால் தான் நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஸோ தேவன் என்னை பயங்கரமாக நேசித்திருக்கிறார். நான் பிறப்பறதுக்கு முன்னாடியே என்னை நேசிக்கிறார். எனக்கு வேண்டிய எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறார். நான் எங்கே வீடு கட்டணும், யாரை கல்யாணம் பண்ணணும், எங்கே செய்யணும், என்ன ஒர்க் பண்ணணும், இந்த பூமியில் எனக்கு ஒரு ஒர்க்கு எல்லாத்தையும் அவரே டிசைன் பண்ணி வச்சுருக்கிறார். எல்லாவற்றிற்கு மேலாக நாம் அவரோடு கனெக்டட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே இயேசு கிறிஸ்து அவரை அறிவிப்பதற்காகவே இங்கே வந்தார். பிதா எவ்வளவு நல்லவர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறது. 10 நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஸோ அன்பு வெளிப்பட்டது. முந்தின அவசரத்தை இப்போ சொல்கிறார், அன்பு உண்டாயிருக்கிறது. அப்போ நீங்கள் அந்த தனித்து தேவ சமூகத்தில் உட்காரும்போது இந்த அன்பை தான் உங்கள் மைண்டுக்குள்ளே கொண்டு வரும். மற்றதை குப்பையெல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு ஆண்டவருடைய அன்பு, குமாரன் வெளிப்படுத்தின அந்த அன்பு என்னை நேசிக்கிற அந்த அன்பு, இது உங்களுக்குள்ளே அப்படியே வாப்ளிங் ஆகும்போது ஆவியானவர் அந்த அன்பை நம்முடைய இருதயத்தில் ஊற்றுறார். ரோமர் 5:5 படிக்கிறோம். அப்போ அந்த பரிசுத்தாவியில் நிரப்பப்பட என்ன நடக்கும் அப்படின்னா, நாம் சுத்திகரிக்கப்படுவோம். பழைய பாடல்களை நீங்கள் இதை பார்க்கலாம். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கழுவும் திரு இரத்தத்தாலே
கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தத்தாலே, கரை நீங்க இருதயத்தை சுயம் எண்ணில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும் ஜெயம் பெற்று மாமீசம் மாய தேவா அருள் செய்யும். அதாவது எக்ஸலண்ட் பாடல்கள். இதில் தனித்து ஆண்டவர்கிட்ட போய் உட்காந்து நம்ம ஹார்ட் ஹீலிங்காக ஒர்க் பண்ணணும். அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னா கல்வாரியில். நான் அவரை நேசிக்கலை, நான் அவரை தேடி வரல, அவர் தான் என்னை தேடி வந்தார், என்னை அரவணைத்து கொண்டார். பிதா எவ்வளவு நல்லவர் என்பதை இயேசு எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் ஹீலிங் பண்ணதுனால மகளேன்ட்டு சொன்னார். உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள் மகனே அப்படின்ட்டு சொன்னார். இந்த அப்பாவை எனக்கு வெளிப்படுத்த தான் இயேசு வந்தார். என்னை அவருக்குள்ளே ஒப்புரவாக்கிக்கிட்டார். ஏற்கனவே நான் அவருக்குள்ளே தான் இருந்தேன், தொலைஞ்சு போயிட்டேன். என்னை திரும்பவும் திருத்துவ குடும்பத்தில் சேர்க்கறதுக்கு தான் ஜீசஸ் வந்தார். இந்த வெளிப்பாடு நமக்கு வரும்போது ஹார்ட் ஹீல் ஆகும். நம்முடைய ஹார்ட்டினுடைய எல்லா இருளான பகுதிகளிலும் அவர் வருவார். இருளானது அவரை பற்றி கொள்ளவில்லை. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி. அதனால தான் ஒருத்தர் இயேசுவை ஏற்றுக்கொண்டான் அப்படின்னால் பிதாவுக்கு பிள்ளையாக மாறி போகிறான். இது தெளிவாக இருக்குது. கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். அதனால தான் அன்பு உண்டாயிரு. பிதா பிடிச்சலாம் தள்ளலை, வாலண்டியராக அந்த பிதாவின் அன்பை நமக்கு வெளிப்படுத்துவதற்கு தான் குமாரன் வந்தார். அடுத்த வசனத்தில் போட்டிருக்கு, பிரியமானவர்களே 1 யோவான் 4:11, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். செவுட்டில் அடித்த மாதிரி இருக்க. சபையில் உள்ள பிரச்சனையே இதான். ஏன் சபையில் தருத்துறோம், சபையில் ஏன் வியாதி, சபையில் ஒரே பிரச்சனை, சண்டை, ஒரே ஒரு மேட்ரு தான். தேவனுடைய அன்பை பாராதபடி நாம் குருடர்களாக இருக்கிறோம். குருடன் அப்படிங்கிறார். இதே யோவான், நீங்கள் இதில் ஒரு கையை வச்சுட்டு 1 யோவான் 9, 10, 11, ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிற இவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியினால் போகும் இடம் இன்னதென்று அறியான். இதுக்கு மேலே என்ன வெளிச்சம் வேணும்? நீங்கள் இந்த செய்தியெல்லாம் கேட்குறீங்க, ஆனால் உங்கள் முதல்ல சொந்த அண்ணன் தம்பிகிட்டே நீங்கள் பேசாமல் இருக்கீங்க அப்படின்னா அதில் அழகாக போட்டுருக்கு, நீங்கள் குருடனாக இருக்கிறீங்க, அவ்வளோதான். இதில் ஒரு பியூட்டி என்னென்னா, இதில் ஊழியம் வேறு நடக்கு, பைபிள் செபம் வேறு நடக்கு, எல்லாம் நடக்கு. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சண்டை, சொந்தக்காரங்கிட்ட சண்டை, வேலை செய்கிற இடத்துல எனக்கு யாரையும் பிடிக்காதுன்னு மூஞ்சி தூக்கிட்டு இருக்கிறது. என்ன பிரதர், உங்களை பார்த்தா ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் தேவ பிள்ளை அல்லவா, நீங்கள் தானே இந்த உலகத்திற்கு வெளிச்சம், நீங்கள் தானே உப்பு, நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் குருடனாக இருக்கிறீங்க. அங்கே போட்டிருக்கு, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிற நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். நமக்கு ஒன்று தான், பிறரை நேசிக்கிறதுல நமக்கு பிரச்சனை வருது. அது எங்கே போய் சரி பண்ணிகிட்டே இருக்கணும்? தேவனுடைய அன்பில், ஹீலிங்கில் இது ஒரு பயங்கரமான விதி. நீங்கள் பெற்ற ஹீலிங்கை தக்க வைக்கணும் அப்படின்னா இது ரொம்ப முக்கியம். ஒருத்தனை ஹீல் பண்ணிவிட்டு சர்ச்சில் அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், அதிக கேடானது ஒன்று வராதபடி இனி பாவம் செய்யாதே. பாவம் அப்படின்னோடனே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா சரீர பிரகாரமாக தான் யோசிக்கிறீங்க. அப்படி இல்லை. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான். அது கொலைன்னு போட்டிருக்கு.
தேவையில்லாமல் கோவப்பட்டாலே அவன் எரிநகரன்ட்டு மலைப்பிரசங்கத்தில் சொல்கிறார். ஸோ வேர்ட் ஆஃப் காடை நம்ம சௌரியத்துக்கு எடுக்கக்கூடாது, அது வேலிடானது. அதனால் உங்கள் லைஃப்பில் வந்து யார் மேலேயும் நீங்கள் கசப்பாக இருக்க முடியாது. உங்கள் ஹார்ட்டு ஹீல் ஆகிறதுக்கும் பாடி ஹீலிங்கும் இன்டர் கனெக்டட். எப்படி ஆவி ஆத்மா சரீரத்தை பிரிக்க முடியாதோ அதே போல் நம்முடைய சரீரம் ஹீல் ஆகிறத தடுக்கவே முடியாது. ஹார்ட்டு ஹீல் ஆகிட்டுனா பாடி ஹீலிங். அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா 1 யோவான் 4:12. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும். நீங்கள் லவ்வில் ஆப்ரேட் ஆக உள்ள காட் இருக்கிறார். காடுன்னு சொல்லும்போது பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் 3 பேரும் சேர்ந்து அதை பிரிக்கவே முடியாது. நம்ம ஆவியில் தேவ ஆவியானவர் ஜாயிண்ட் ஆகி கர்த்தரோடு இருக்கிறவன் ஒரே ஆவியாக இருக்கிறான். ஸ்பிரிட்டில் நம்ம லீட் பண்ண ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா ஜீசஸ் அப்படியே நமக்கு காண்பிப்பார். அவருடைய மன்னிக்கிறது, அவருடைய கீழ்ப்படிதல், அவருடைய காரியம், அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிஞ்சு இதெல்லாம் நமக்கு காண்பிக்க பணி செய்கிற இடத்துல நம்ம கீழ்ப்படிதலோடு நடந்துக்கிடுவோம். அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிவோம், கணவனுக்கு கீழ்ப்படிவோம், மனைவியை நேசிப்போம். இந்த பைபிளிக்கல் எல்லாத்தையும் ஆவியானவர் தான் எழுதினார். ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் எழுதி நமக்குள்ளே அதை கடைபிடிப்பதற்கு அந்த பலனை தந்துடுதார். ஜீசஸை நமக்கு காட்டுவார். ஃபாதர் அங்கே இருக்கிறதுனால நம்ம பிறர் எப்படி நம்மளை ஆண்டவர் அரவணைக்காரோ அதே போல் பிறரை அரவணைப்போம். அடுத்த வசனம், பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். என்னை ஆண்டவர் நேசிக்கிறாருங்கிற விசுவாசம் ரொம்ப முக்கியம். இந்த விசுவாசம் ஜென்ரேட்டர் ஆகிறது தேவன் என்னை நேசிக்கிறார். ஏன்னா அடுத்த வரியில் போட்டிருக்கு, தேவன் அன்பாகவே இருக்கிறார், செமிக்குலன் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். பைபிள் வாசிக்கிறதுல நிலைத்திருக்கிறது, ஜெபத்தில் நிலைத்திருக்கிறது, ஊழியங்களில் நிலைத்திருக்கிறது நம்ம கேள்விப்படுறோம். 95 வயசில் தேவனோடு மிக நெருக்கமாக இருந்த, இயேசு கிறிஸ்துவோடு மிக நெருக்கமாக இருந்த யோவான் ஒரு மேட்டரை இங்கே பேசுகிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். நம்ம ஹார்ட்டை தான் சரி பண்ணணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவுக்குள்ளே உங்கள் ஃபேமிலியில் இன்வால்வ்டாக இருந்தீங்க. ஆனால் அந்த 20 வருஷம் 30 வருஷம் கழித்து உங்களை நீங்களே துண்டிச்சுக்கிட்டீங்க. ஏன்? உங்கள் அன்பு உங்கள் கண்ணை திறக்கிறதுக்கு பதிலாக கண்ணை குருடாக்கிட்டு. அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறவன். இது முடியல, அது போயிட்டே இருக்குது. பாருங்கள் அடுத்த வசனம், நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாகத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இந்த உலகத்தில் இருக்கிறோம். அன்பில் பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் இல்லை. அவர் முந்தி நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தபடியினால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அவர் தான் ஃபஸ்ட்டு என்னை லவ் பண்ணார், அதனால தான் நானும் அவரை லவ் பண்ணுறேன். இதே தான் நம்ம பிறருக்கு, நாம் அவங்கள நேசிக்கிறோம், அவங்க நம்மளை நேசிக்காட்டணும். அதனால தான் அவர் அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இப்படி இதை மேட்டாப்பில் படிச்சுட்டு போயிருந்தோம். இப்போ நான் இது உங்களுக்கு விளங்குற மாதிரி வாசிக்க, அப்போ உங்களுக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆகும் பாருங்கள். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் மாமியாரை பகைத்தால், தன் மருமகளை பகைத்தால், தன் வேலைக்காரனை பகைத்தால், தன் குருவானவரை பகைத்தால்,
தான் குவாலிட்டியாரை பகைத்தால், உபதேசியாரை பகைத்தால், சர்ச்சில் முக்கியமானவர்களை பகைத்தால், சர்ச்சில் இன்னொரு குரூப்பை பகைத்தால் அவன் பொய்ய. கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? சபையில் இதை மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இந்த 2 குரூப்பு 3 குரூப்லாம் வராது. ஏன்னா அந்த கட்சி மனப்பான்மை, இந்த பகை ஏன் நமக்குள்ளே வளருதுன்னா, தேவன் நம்மளை எப்படி நேசிக்காருங்கிறத நம்ம யோசிக்கிறதே இல்லை, குருடராகவே இருக்கும். அதனால தான் 21 அதை முடிக்கும்போது முடிக்கிறாரு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். ஸோ ஆண்டவரை நான் நேசிக்கிறேன் அப்படின்னா என்னை சுற்றி உள்ளவங்களையும் நான் நேசிக்க பழகணும். ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு தொழிற்சாலையில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லைனா ஒரு சர்ச்சில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லைனா ஒரு இடத்துல ஊழியம் செய்கிறீங்க அப்படின்னா இந்த டீம் ஸ்பிரிட் ரொம்ப முக்கியம். நீங்களாக வாலண்டியராக போய் ஹெல்ப் பண்ணணும். ஏன் அவங்களுக்கு வெளிச்சம் இருக்காது, அவங்கள வெறுக்க தான் செய்வாங்க. நீங்கள் நன்மை செய்ய போனால் அவங்கள தீமைன்னு தான் காட்டுவாங்க. ஏதோ ஒரு சுயலாப நோக்கத்தோடு தான் நீங்கள் இதை பண்ண வர்றீங்க வாரீங்கன்னு அவங்க மைண்டில் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அந்த அன்பை காட்டணும். இயேசு நம்மளை தேடி வந்தபோது நாம் எல்லாரும் அவருக்கு செய்த ஒரு காரியம் தூக்கி சிலுவையில் போட்டு அடின்னு அடித்தது. அவர் மனிதர்களை நேசித்தது மாத்திரமல்ல, அதை காட்டினார், பிதா எவ்வளோ அன்பாக இருக்கார் அப்படின்ட்டு. ஆனால் அந்த சிலுவையில் அடித்தது மாத்திரம் இல்லை, கீழே இறங்கி வாண்டு பரியாசம் பண்ணோம், எல்லாம் பண்ணாலும் அது அவ்வளோத்தையும் அவர் அப்படியே கட்டி பிடிச்சி ஐ லவ் யூ, நான் மன்னிக்கிறேன் அப்படின்னார். பார்த்தீங்களா? அதான் டிவைன் லவ். துரோகிகளையும் நன்றி அறியாதவர்களையும் மன்னிக்கக்கூடிய அந்த அன்பு. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் உங்களை இன்னைக்கு நேசிக்க உங்கள் கண்ணு திறக்கப்படட்டும். இவ்வளவுக்குள்ளே உங்கள் இருதயம் கடினமாகணும். ஐசியில் இருக்கும்போது அல்லது நீங்கள் சாகும்போது என்னத்தை கொண்டு போகும்? ஒன்றும் கொண்டு வந்ததில் ஒன்றும் கொண்டு போகிறது. இன்றைக்கி காலையில் தான் நான் அந்த பிரசங்கியை படிச்சிட்டு இருந்தேன். அழகாக அவர் எழுதியிருக்கார். ஏன்னா அந்த பிரசங்கி நீதிமொழிகள்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப படிக்கணும். ஏன்னா அது தெய்வீக ஞானம். அது அந்த பிரசங்கியில் அவர் என்ன எழுதுகிறார் அப்படின்னா, ஒருத்தன் இந்த வாழ்நாளில் மனைவியை நேசிக்கிறத விட வேறு ஒன்றுமே கிடையாதுன்னே முடிச்சிருந்தார். அடி சவுட்டில் அடித்த மாதிரி. ஏன்னா அவன் சாகும்போது ஒன்றத்தையுமே கொண்டு போகிறதில்லை அப்படின்ட்டு எழுதுகிறார். 9ஆம் அதிகாரம், பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 5வது வசனம். உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒளிந்து போயிற்று. சூரியனுக்கு கீழே செய்யப்படுறது ஒன்றில் அவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கில்லை. நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்தோடு புதித்து உன் திராட்சரசத்தை மன மகிழ்ச்சியுடன் குடி. தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக. சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயான நாட்களிலாம் நீ நேசிக்கிற மனைவியோடு நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை அனுபவி. இந்த ஜீவனுக்குரிய வாழ்விலும் சூரியனுக்கு கீழே படுகிற பிரயாசத்திலும் பங்கு இதுவே. செவுட்டில் அடித்த மாதிரி சொல்கிறார். நீ ஆண்டவர் அதிகமாக நேசித்தால் மனைவியை நேசிப்ப. நிறைய பேர் மனைவியை நேசிக்கிறதே இல்லை. இந்த பிரசங்கம் பண்ணுற நானே அப்படி தான் பல வருஷம் இருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் கண்டு திறக்கப்பட்டு இதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு வரோம். மனைவியை, அதாவது கண்ட சகோதரனை, கண்ட மனைவியை நேசிக்காதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? நம்ம கண்ணு திறக்கப்படணுங்க. சாகும்போது ஒன்றத்தையும் நம்ம கொண்டு போகிறதில்ல. கொஞ்ச நாள் தான் இந்த பூமியில் இருக்க போகிறோம். அந்த என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா உன் மனைவியோடு சந்தோஷமாக இருந்து அழகாக எழுதுறது. இப்போ யார் சரி பண்ணுறது? நாம் தான். இந்த செய்தியை யார் கேட்குறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த கண்ணுக்கு தெரியும்.
நீங்கள் தான் இந்த வெளிச்சத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் தான் இறங்கி போகணும், நீங்கள் தான் மன்னிக்கணும், நீங்கள் தான் ஒப்புரவாகணும். ஏன்னா அவர் நம்மளை ஒப்புரவாக்கி வச்சுருக்கிறார். கிறிஸ்து தேவனோடு ஒப்புரவாக்குனது போல் நாம் தான் இறங்கி போகணும். இது எங்கே போய் ஜாயிண்ட் ஆகுதுன்னா ஹீலிங்கில் ஜாயிண்ட் ஆகுது. என் ஹார்ட்டு ஹீல் ஆகும்போது பாடி ஹீலிங் ஒர்க் அவுட் ஆகுது. பிரியமானவர்களே, கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தெளிவாக ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். இது யாருக்கோ உரிய செய்தி இல்லை, வழக்கமாக கேட்குற செய்தி இல்லை, இது உங்களுக்குரியது. எனக்குமே தேவனுடைய வார்த்தை இது எனக்குட்டு நீங்கள் எடுக்கணும். கண்ட தம்பிட்டு அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? கண்ட உடன் ஊழியரிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? கண்ட பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில். பிரதர் இப்போ முடியாது, இது கைமீறி போயிட்டுலாம் நீங்கள் நினைக்க வேண்டியில்லை. தேவனாலே எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உங்கள் அவிசுவாசம் நீங்கத்தக்கதாக ஜெபத்திலும் உபவாசத்திலும் தரித்திருந்து உங்கள் காட்டை நீங்கள் தான் சரி பண்ணணும். உங்கள் காட்டை கல்வாரியின் அன்புக்கு கொண்டு வாங்க, அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் மைண்டு அந்த அன்பில் நிரப்பப்படும் போது மன்னிக்கிறது, விட்டு கொடுக்கறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்கள் வேலை மொபைலெல்லாம் ஷட் டவுன் பண்ணிவிட்டு ஒரு நாள் முழுதும் இப்படி இருந்து பாருங்கள். ஆண்டவரே உம்முடைய அன்பு ஆண்டவரே அப்படின்ட்டு ஆண்டவரோடு கனெக்டட் ஆகுங்க. அவர் எவ்வளோ தூரம் உங்களை நேசிக்கிறார் என்பதை கண்டுபிடிங்க. நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. நீர் எங்களை நேசிக்கிறீர் என்கிறதிலிருந்து தான் எங்கள் வாழ்க்கை தொடங்குகிறது ஆண்டவரே. அநேக நேரம் அதை மறந்துடுதோம். பிறரை கடித்து துப்புறதுலையும் நியாயம் தீர்க்கிறதுலையும் சாபம் போடுறதுலையும் எங்கள் வாழ்நாளின் பெரும்பகுதிகளை கழித்து கொண்டிருக்கிறோம். எங்கள் கண்களை நீர் திறக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் காட்டை நீங்கள் ஹீல் பண்ணுறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். எங்களை எவ்வளோ தூரம் நேசிக்கிறீங்களா ஆண்டவரே. இந்த அன்பின் வெள்ளத்தில் தெய்வன்பின் வெள்ளம் எங்களுக்குள்ளே இருக்கிற கசடுகளை அடித்து செல்லட்டும் ஆண்டவரே. இதை ஒப்பு கொடுக்குறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஹார்ட்டில் ஒரு ஹீலிங் நடக்கட்டும். அது அப்படியே பாடி ஹீலிங்காக மேனிஃபெஸ்டேஷன் ஆகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அது சரீரத்தில் வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.